ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் நான் மேக் பண்ணும்போது கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வீடியோவோ ப்ளே பண்ணும்போது ஜஸ்ட் வந்து அது எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது சின்ன ஒரு எடிட்டிங் தான். நார்மலாக நீங்களும் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு எடிட்டிங் ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் கூட இந்த ஆப்ஷன் இருக்கலாம், சில ஆப்ஸில் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ நான் வந்து கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணுறேன். கைன்மாஸ்டரில் இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டுட்டோரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் கைன்மாஸ்டர் வச்சு தான் பண்ணுறேன். அதை வச்சு உங்களுக்கு எப்படி இந்த விஷயம், அதாவது நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைனா ஸ்க்ரீன் வீடியோவோ எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோ மூலிமா நான் வந்து டீட்டெயிலாக அந்த எடிட்டிங் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸ்க்ரீன் வீடியோவில் பாருங்கள். கைஸ் ஃபஸ்ட்டு வந்து கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் சிம்பிள், வீடியோ சிம்பிள் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் அளவு கேட்கும், அதாவது சைஸ் என்னன்னு கேட்கும். நம்ம யூடியூப்ங்கிறதால 16:9 அப்படிங்கிற அந்த சைஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி உள்ளே போனோடனே உங்களுக்கு ஃபைல் வந்து சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஜஸ்ட்டு ஃபைல் வந்து நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு வீடியோ சூஸ் பண்ணுறேன், கேமராவை சூஸ் பண்ணி வீடியோ சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் சின்னதாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய வீடியோஸில். பேசிக்காக நான் எப்போவுமே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவேன். ஜஸ்ட் வால்யூமே இப்போ வந்து நான் கொடுத்துக்கிட்டேன், கூட கொஞ்சம் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மீடியா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இமேஜ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் மீடியாவுக்கு நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறதோ இல்லைனா ஏதாவது ஏபிகே உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எந்த விதத்துலையும் யூடியூப்பில் டீச் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் அதை தவிர்த்துறேன். ஜஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஃபைலை வந்து க்ராப் பண்ணுறது, அதாவது க்ராப் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஜூம் பண்ணுறதுக்கு அந்த கீழே உள்ள ஆப்ஷனு ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நடுஸில் கிளிக் பண்ணியே. ஸோ ஈஸியான ஒரு மெத்தட் தான். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத பார்ட்டை ஜஸ்ட் எடிட் கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் ஆஃப் ப்ளே கிரேட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டோம்னா ரைட்டு லெஃப்ட் அப்படி எந்த சைடுனாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக க்ராப் பண்ணிவிட்டு அனிமேஷனும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபேட் அனிமேஷனோ இல்லைனா எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு எந்த அனிமேஷன் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ரன் ஆகுது. ஈஸியான ஒரு மெத்தட் தான். லேயரோ இல்லைனா, அதாவது லேயரில் இந்த இமேஜோ இல்லைனா வீடியோவோ ரொம்பவே சிம்பிளாக கைன்மாஸ்டரை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு டுட்டோரியல் ஈஸியாக மேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணி கிளியராக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு இமேஜ், அதாவது வீடியோ லேயருக்கான அந்த இமேஜில் வந்து மேலே அந்த ரொட்டேட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஜூம் இன் ஜூம் அவுட். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சைஸு, குவாலிட்டி எல்லாத்தையும், ஃப்ரேம் ரேட்டு எல்லாத்தையும் பக்காவாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரெசல்யூஷன்லாம் கரெக்டாக கொடுத்தா தான் குவாலிட்டி பக்காவாக வரும். ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீடியோவுக்கும் நீங்கள் வந்து வீடியோ லேயர்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ், ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். பட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் கேட்டதுக்கும் ஒரு சின்ன ஆன்சராக இது இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தையில் தான் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.